திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்பினாரு. ஒருத்தர் பச்சை பஸ்ல கிளம்பினாரு, இன்னொருத்தர் சிகப்பு கலர் பஸ்ல கிளம்பினாரு. ஆனா நான் சொல்றேன், நிச்சயமாக ஜெயிக்க போவது மகளிர் விடியல் பயண திட்டத்தை கொடுத்த நம்முடைய தலைவர் கொடுத்த அந்த பிங்க் பஸ் தான் மக்களுடைய அன்பை பெற்று கடைசியில் ஜெயிக்க போகுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு கிளம்பினாரு. பஸ்ல நிறைய கூட்டம் இருந்தது. முதல் கூட்டத்தில் அப்பவே சொன்னேன், இன்னைக்கு நல்லா இருக்கும், போ பாருங்க, ஒரு ஸ்டாப்பா நிறைய பேர் இறங்குவாங்க. நீங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கடைசியா வரும்போது நீங்களும் அந்த டிரைவர் ஓட்டுநர் மட்டும் தான் இருப்பீங்க. ஓட்டுநரும் உங்களுக்காக வரல, சம்பளத்துக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளா ஒவ்வொருத்தையா நீக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல சசிகலா அம்மையாரை நீக்கினாரு, அப்புறம் தினகரன், அவர் டிடிவி தினகரன் நீக்கினாரு. அதன் பிறகு அவர் கூடவே இருந்த திரு ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினாரு. இப்ப 2 நாட்களுக்கு முன்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கியிருக்காரு. நான் நிச்சயம் சொல்றேன், ஒரு நாள் அவர் எந்திரிச்சு அவரே அறிக்கை விடுவார். இன்றைக்கு அதிமுக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் நீக்குகின்றேன் அப்படின்னு சொல்ற காலம் வந்தாலும் வரும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கிட்டத்தட்ட அந்த கரகாட்டக்காரன் அந்த படத்துல வருகின்ற அந்த கார் மாதிரி ஆக்கிட்டாரு. இப்ப அந்த கட்சி யார்கிட்ட இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியல, அதிமுக தொண்டனுக்கும் தெரியல.